வணக்கம். தோகையிலிருந்து நம்ம தோகை ஹோம்மேட்ஸோட சிகப்பரிசி மாவு வச்சு இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை இந்த 3மே பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிகப்பரிசி மாவில் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1.5 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தோகை ஹோம்மேட்ஸோட சிகப்பரிசி மாவு உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 8852721511. 1 கப் சிகப்பரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தண்ணி காய வச்சுருந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி ஜாஸ்தியாக போயிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்க்குறப்போ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், அதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம தேவையான சைஸ் என்ன சைஸ் நம்மளுக்கு பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணி வச்சுக்கிற போகிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 1 கப் வெல்லம் இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையிற அளவு நல்லா கொதித்து வந்தால் போதும். வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சி கொதி வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை உருண்டையை இட்லி பாத்திரத்தில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உருண்டையை டைரெக்டாக பாலில் சேர்த்து நல்லா வேக வச்சுருவாங்க. அப்படி வேக வைக்கிறப்போ சில டைம்ஸ் சில பேர்த்துக்கு நல்லா வரும், சில பேர்த்துக்கு நல்லா கரைஞ்சிரும், அந்த உருண்டெல்லாம் கரைய ஆரம்பிக்கும். அப்படி வராமல் இருக்கணும்னா நம்ம இட்லி சட்டியில் 5 to 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோன்னா ஈஸியாக ரெடி ஆயிரும். நல்லாவும் தனித்தனியாகவும் வரும். உருண்டை கரையாமல் இருக்கணும்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். கொழுக்கட்டை சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கொழுக்கட்டை தேங்காய் பாலில் பண்ண போகிறோம். தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் நல்லா அரைச்சதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச கொழுக்கட்டையை இதில் சேர்த்துக்கலாம். பார்க்கவே அப்படியே குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குது. குலோப் ஜாமுன் விட இது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் சிகப்பரிசி மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறப்போ நல்லா திக்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச இந்த சிகப்பரிசி மாவு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறப்போ நல்லா திக்னஸ் ஆகும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவலும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிகப்பரிசி கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தோகை ஹோம்மேட்ஸோட சிகப்பரிசி மாவு உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம ஊர் உணவு தோகை ஹோம்மேட்ஸோட அன்பு, ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நமது தோகையுடன். நன்றி.